அப்புறம் சாரி ப்ரோ தெரியாம போட்டு. எப்படி தெரியாம போடும்? தெரியாம பண்ணிட்டான், அதுக்கும் சாரி கேட்டான். அப்ப மேல கை வைக்க நீ யாருல? நான் ஃப்ரெண்டுல அவனுக்கு ஒண்ணா நான் வருவேன். உனக்கு ஒண்ணா அப்ப யாருல வருவா? எனக்கு ஒண்ணுனா அவன் வருவான். கொஞ்சம் அங்க பாரு. இதுக்கு மேல எதுவும் பேசிடாத, காது உடஞ்சுவோம். ஐயா ஒத்தையில உட்காந்து அரைக்கிய அவன் என்ன ஒத்தாலன்னு அடிச்சு போயிட்டான்ல. இல்லை இதெல்லாம் சும்மா ஒரு ஃபண்ணுக்காண்டி தான். உனக்கு ஏதாவது பிரச்சனை நான் தான் வந்து நிற்பேன் முதலா. இல்ல அது தெரியும்ல, இருந்தாலும் அவன் அடிச்சல காது ஒய்யுங்க தெரியுமா? பரவாயில்லவா வலிக்கு தெரியுமா? இதே மாதிரி கிளாஸ கட்டடிச்சுட்டே இருப்போம்ல, சூப்பரா இருக்கும்ல. உனைய காத்துலயே அடிப்பேன். இப்ப நம்ம பண்றதே தப்பு. சரி எப்பமாவது கட்டு அடிக்கிறனாலதான் அமைதியா இருக்கேன். இல்லை ரொம்ப நல்ல மாதிரி பேசாத, செவ்விலே அடிப்பேன். இல்லை வீட்டுல நம்மளுக்காண்டி தான்டா காசு கட்டுறாங்க, அதுக்காவது படிங்கடா. படிச்ச என்னடா செய்ய போகுது? கிடைக்கிற வேலைக்கு தான் நம்மள போகுது. இல்லை டிகிரி முடிச்சோன்னு பட்டாக்கலாம் மாஸ்டரா தான் இருக்காரு. இல்லை நான் உங்க அப்பா சொல்லல. இல்ல இப்ப நான் எங்க அப்பா சொன்ன உன்ட்ட சொன்னேன் எல்லாம் பேசிட்டு இருக்கா. எப்படா சும்மா சும்மா பேசிட்டு இருக்காங்க அப்பா பத்தி. சும்மா நல்ல விட்டா சும்மா இருக்க சொல்ல, அமைதியா இருல கொஞ்சம். அப்பா இங்க இவ்வளவு கலகலப்பு கேக்கு, அப்போ உனக்கு கிளுகிழிப்பு கேக்கு பத்தியா? அவட்ட நீ லவ் சொல்லிட்டியா? சே லவ்லாம் சொல்ல, ஒன் சைட் லவ் தான். அவ கிட்ட போனாலே பேண்ட்ல பாத்துட்டு போயிருவான். டக்குன்னு போய் சொல்லி அவட்ட லவ் இல்லாட்டி எவனா கொத்திட்டு போயிருவான். தேவையில்லாம பேசாத, என்னைய பத்தி பேச, அவளை பத்தி மட்டும் பேச. இதுக்கு நம்மள தண்டப்பட்டு தூராங்களா? வாங்க வீட்டுக்கு போவோம். சும்மா சொன்னதெல்லாம் சீரியஸா எடுத்துடா. இப்போ ஏக என்னை வர சொன்னா? அன்னைக்கு நம்மளா கை வச்சா நான் சேஞ்ச் விட்டு நான் விட்டுட்டேன். இன்னைக்கு என் நண்பன் லைஃப்ல நீ கேம் ஆட பார்க்க, இது உனக்கு நல்லது இல்ல. என்னடா தேவையில்லாம பேசிட்டு இருக்க? சும்மா தெரியாம நடிக்காத. என் ஃப்ரெண்டு லவ் பண்ற பொண்ணு நீ லவ் பண்ற எனக்கு தெரியும். உன யார் சொன்னா? மச்சான் ஆள் போறா. யார் சொன்னா எவர் சொன்னாலும் தேவையில்ல. இனி அவ பின்னாடி நீ சுத்துற பார்த்தோம்னா நடக்கிறதே வேற. என்னெல்லாம் நடக்கும்? என்ன வேணாலும் நடக்கும். ஏன்னா அவன் லவ் பண்ற உனக்கு தெரியாது அப்படின்னா சரி ஓகே. அவன் லவ் பண்ற உனக்கு தெரியும், இருந்தாலும் நீ வம்புக்குனே அவ பின்னாடி சுத்துற. நல்லதுல பாத்துக்கோ. என்னல பேசணும் கை நீட்ட கைக்குள்ள இருக்கல பார்த்து வந்துக்கோ. வாழ நேற்று வீட்டுக்கு போகும்போது என் ஆள் என்னை பத்தி சிரிச்சால, எனக்கு எப்ப இருந்தது தெரியுமா? வாசியில பிரியாணி நக்கின மாதிரியே இருக்குமே. பின்ன என்னல ஆடு மாடு கூட தான் பார்த்தோன்னே சிரிக்கும். அதுக்குன்னு அதை லவ் பண்ணி தாலி கட்டிருக்கியோட? இல்லல்ல முதல்ல லவ் போய் சொல்லு, அப்பதான் அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். பாருல என்ன கொஞ்ச நாள்ல என் லவ் சொல்றேன் பாருல. சொன்னா சந்தோஷம் தான். இப்போ கிளாஸ் போ. 6 மாசமா உன்னைய ஃபாலோ பண்றேன், அது உனக்கும் தெரியும். ஏதாவது சொல்லேன். இல்லை ஒரு வாரத்தாண்டா பேசுனேன், எதுவுமே சொல்லாம போயிட்டா. இப்படில அப்படிதான் இருப்பாங்க. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். 6 மாசமா லவ் பண்ணிட்டு இருக்க. இதே 6 மாசத்துல நான் எத்தனை பொண்ணை கரெக்ட் பண்ணிருப்பேன் தெரியுமா என் அழகுக்கு? பாரு போல போடா. இல்ல இப்ப நான் சொல்றது நல்ல கேளு. நீ எவ்வளவு சீக்கிரம் அவட்ட போய் பேச முடியுமோ போய் பேசிடு. இல்லன்னு வச்சுக்கோயேன், ஒண்ணு அவளை எவனா கரெக்ட் பண்ணிட்டு போயிருவான், இல்லாட்டி அவ எவனா கரெக்ட் பண்ணிட்டு போயிருவான். அவனே மிளனி அடிக்கா? இதுலனா நீ இன்னும் அளவா சொல்லிட்டேன். லிமிட்டை நீ ரொம்ப கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அவளை பத்தி பேசுறதுக்கு உங்க எவனுக்குமே ரைட்ஸ் கிடையாது. நிம்மதியா இருக்கு. இவன்லாம் இப்படி இருக்கான். அன்னைக்கு அவன் ஃப்ரெண்டோட ஆல் லைஃப்ல வரக்கூடாதுன்னு வாண்ட சண்டை போட்டான். இன்னைக்கு இவனே துரோகம் பண்ணிட்டு இருக்கான். எச்சப்ப அன்னைக்கு என்ன கேம் ஆடக்கூடாதுன்ட்டு இன்னைக்கு அவன் ஃப்ரெண்டு வாழ்க்கையில அவன் கேம் ஆடிட்டு இருக்கான். இப்ப எதுக்குல வாண்ட மாதிரி நல்ல மாதிரி பேசுறான்? இப்ப ஏன் உண்மையா இருக்கான்? இப்ப எடுத்த வீடியோ அவன் ஃப்ரெண்டு போய் காமிப்பான். அப்பதான் இவன் யாருன்னு அவனுக்கு தெரியும். பா சீக்கிரம் போ, ரெண்டுல ஒண்ணு பாத்துரும். அந்த உட்காந்துருக்கான் பாரு. இவனு எதுக்கு இங்க வராங்க திரும்பி சண்டையில கேட்கா? நீங்க சும்மா உட்காந்துருக்க. அவன் ஃப்ரெண்ட் அங்க என்ன பண்றான்னு தெரியுமா? ஏன் ப்ரோ நீ திரும்பி உங்களுக்கு வந்திருக்கியா? உன் ஆள் இன்னும் உனக்கு எதுக்கு ஓகே சொல்லன்னு தெரியுமா?
எதுக்கு? நீ உன் ஆளை லவ் பண்ணிட்டு இருக்க, அவன் உனக்கே தெரியாம உன் ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் இவ்வளவு சீப்பாலாம் இருக்க மாட்டான். அவனுக்கு எனக்கும் சண்டைன்னு தெரிஞ்சா நீ இப்படி வந்து மூட்டி விட்டுட்டு இருக்க. நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியும், அதனாலதான் நாங்க வீடியோ எடுத்து வந்திருக்கோம். இதை பார்த்துட்டு சொல்லு. இப்ப என்ன பண்ண போற? ஏன்னா அன்னைக்கு அவன் நீ பேசுன்னு சொல்லும் போது நல்லா தெரியுமா இப்படி செய்வான் நீ. நீ வாங்குவோம். ஏல அருணே, ஏலே அவனே நம்மள அடிச்ச. நீ பேசாத, அது உனக்கு தேவையில்ல. ஏலே அவன் மேல கைய வச்சனா அவ்வளவுதான். என்ன செய்வா? நீ போ நண்பா, இவனை நான் பாத்துக்கிட்டேன். இல்ல வேண்டாம், எவனா ஒருத்த மட்டும் என் கூட நின்னுங்க, மத்த எல்லாரும் அவனை கூப்பிட்டு கிளம்புங்க. இல்ல விடல, இல்ல விடல. ஏலே என்னலாச்சு? எதுக்குல என் ஆள்கிட்ட போய் பேசுன? ஏலே நடந்ததுன்னு தெரியாம பேசாதல. இல்ல எனக்கு தெரியும்ல. ஏலே என்ன பேசுன்னு தெரியாம பேசாதல. இல்ல எனக்கு தெரியும்ல. ஆம்லடி பண்ற? நீ பண்ண விடையோ? உனக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்? இல்ல போதும் போதும், செத்து போதும் ஆகட்டும்ல. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு அவங்கள போய் அடிச்ச? ஏய் நீ பேசாத. அவனோட நான் எந்த இடத்துல குறைஞ்சவனா ஆயிட்டேன்? அவன் சொல்றதானே நீ கேட்க. அவன் கூடயே போ போ. இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டை நீ மிஸ் பண்ணிட்ட. அன்னைக்கு என்ன நினைச்சோம் உனக்கு தெரியுமா? சிஸ்டர், என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன். அவன மாதிரி ஒரு நல்ல பையன் எங்க தந்தாலும் கண்டிப்பா கிடைக்க மாட்டான். அதே என்கிட்ட சொல்லுதீங்க. அவன் உங்களை 6 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். பட் இந்த 6 மாசத்துல அவன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் நாங்க பாத்துட்டோம். முந்திலாம் அவன் யார் மனசையும் புரிஞ்சுக்கிடாம ரொம்ப விளையாட்டுத்தனமா அவன் ஃபியூச்சரை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம இருந்தான். பட் இந்த 6 மாசத்துல அவன் லைஃப்ல என்னன்னு புரிய ஆரம்பிச்சான். காரணம் நீங்க அவன் லைஃப்ல வந்ததுனால. முந்தில அவனுக்கு எவ்வளவு சின்ன சின்ன கெட்ட பழக்கம் உண்டு. நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம், ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. பட் நீங்க என்னைக்கு அவன் லைஃப்ல வந்தீங்களோ அட் த செகண்ட் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டான். முக்கியமா அவன் இப்பதான் மனுஷனாவே மாற ஆரம்பிச்சிருக்கான். இப்ப என்ன சொல்ல வாரீங்க? சிஸ்டர், நீங்க என்னோட வயசுல சின்னவங்களா பெரியவங்களா எனக்கு தெரியாது. பட் உங்களை தயவு செய்து கெஞ்சி கேட்கறேன், அவனை அவாய்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். அதெல்லாம் இல்ல, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அது மட்டும் இல்ல, அரசியலும் இருக்காங்க, லவ்க்கு ஒத்துக்கூட மாட்டாங்க. அதை பத்தில நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. 8 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்காக என்கிட்டே சண்டை போட்டான். இதெல்லாம் அவனுக்கு சாதாரணம். அப்போ உங்க அப்பா ஓகே சொல்லாட்டி உங்க அப்பாவோட காலில் விட கூட நான் தயாரா இருக்கேன். எப்படியாவது உங்களை சேர்த்து வச்சிருவேன். ஏன்னா நான் என் வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தை நீங்க படக்கூடாது. அதனால தான் சொல்றேன், ப்ளீஸ் அவனை மிஸ் பண்றாதீங்க. ஏன்னா சில விஷயத்த நம்ம தொலைச்சிட்டோம்னா அதை எவ்வளவுதான் தெரிஞ்சாலும் நம்மளால மறுபடியும் அதை மீட்ட முடியாது. சரி ஓகேங்க, நெக்ஸ்ட் வீக் அவனுக்கு நான் ப்ரப்போஸ் பண்றேன். நீங்க உண்மையா சொல்றீங்களா? ஆமாங்க, ஆனா நீங்க எல்லாரும் இருக்க நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். நீங்க நம்புங்க, நாங்க இருக்கோம். சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, நான் கிளாஸ் போறேன், நீங்க கிளாஸ் போங்க. இதுதான் நடந்துச்சு, போதுமா? சிஸ்டர், அவனே அடிக்கிறீங்க சிஸ்டர். நீ பேசாத, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ ஒழுங்கா போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு. இல்ல என்னாச்சு? இல்ல என்னாச்சு? எதுவுமே செய்யல, வந்து அடிச்சுட்டு போயிட்டான். யாருல? அவன் தான். சரி சரி எந்திரி. அவனுக்காக தான் பேசுனேன். இல்ல எந்திரி. எந்திரி. எவனா சொன்னதுக்காக அவளை என்ன எவனே அடிச்சா? சரி அவ்வளவுதான். இத்தனை வருஷம் பழைய நினைப்புக்கு போய் என்ன மரியாதை அதுக்கு இப்படியால அடிப்பான். வா, வாய் கழிச்சு வரும்ல. வா எந்திரி. அவனோட லவ்வுக்காக அவளை பேசுனேன். சரி அவன் அப்பாவோட காலில் சொல்ல. அருணே, எதுக்கு வந்தாங்க? நான் அவன்கிட்ட தான் பேசுறதுக்கு வந்தேன். உயிரோட இருக்கானா செத்துட்டேன்னு பார்க்க வந்தியோ? என் மனுஷன்ல பண்ணாம அவன் எல்லாத்தையும் சொன்னான். நீ எனக்காக தான் பண்ணிருக்கான். அவன் காட்டின வீடியோ வச்சு நான் தப்பா நினைச்சிட்டோம்ல. எப்பா சேர்ந்துட்டீங்களா? இதே மாதிரி ஹாப்பியா இருங்க. நீ அவ ஓகே சொல்லிட்டா உனக்கு. நீ நம்பிப்போ, என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், சரியா? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எவ்வளோ சண்டை வந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி ஒரு முடிவெடுங்க. ஆஃப்டர் காலேஜ் லைஃப் இவங்க எல்லாரும் நம்ம கூட வருவாங்களான்னு தெரியாது. ஏன்னா எல்லாரும் அவங்க லைஃப்பை பார்க்கணும். ஸோ இருக்கிற இந்த 3 வருஷத்தை சண்டை போடாமல் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. காலேஜ் டைம்ல லவ் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறது இல்லை. ஏன்னா வயசு அப்படி, அது ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் அதை விட உங்கள் ஸ்டடீஸ் அண்ட் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட் கேன் யூ டிசைட் ஹூ யூ ஆர்.